ஒருநாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி பூமிக்கு வந்தார்கள். மக்கள் வாழ்க்கையை பார்ப்பதற்காக அவர்கள் சாதாரண மனிதர்களைப் போல வேடமிட்டார்கள். அப்போது ஒரு அழகான நகைக்கடை அவர்களின் கவனத்தை ஈர்த்தது. பார்வதி: சுவாமி, இந்த நகைகள் மிகவும் அழகாக இருக்கின்றன, கொஞ்சம் உள்ளே சென்று பார்க்கலாமா? சிவன் சிரித்துக்கொண்டு: சரி தேவியே, போகலாம். அவர்கள் கடைக்குள் சென்றார்கள். கடைக்காரர்: வாங்கய்யா, அம்மா, எதை பார்க்க விரும்புகிறீர்கள்? பார்வதி: அந்த தங்கச் சங்கிலி மற்றும் வளையல்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன, கொஞ்சம் காட்டுங்கள். கடைக்காரர் நகைகளை எடுத்து காட்டினார். சிவன்: இந்த நகைகளெல்லாம் நன்றாக உள்ளன, ஆனால் இவை எல்லாம் நிலையற்றவை. மனிதர்களின் அன்பு மற்றும் நற்பண்புகளே உண்மையான நகைகள். கடைக்காரர் அதை கேட்டதும் ஆச்சரியப்பட்டார். கடைக்காரர்: ஐயா, உங்கள் வார்த்தைகள் மிகவும் அருமை. உண்மையான செல்வம் மன அமைதியும் நல்ல மனமும் தான். பார்வதி சிரித்தார். பார்வதி: நாங்கள் இந்த சங்கிலியை வாங்குகிறோம். உங்கள் நல்ல மனதிற்காக இது ஒரு சிறிய பரிசு. அவர்கள் தங்கள் தெய்வீக உருவத்தை காட்டினர். கடைக்காரர் அதைக் கண்டு ஆனந்த கண்ணீர் விட்டார். பரமசிவா, பார்வதியம்மா, என் கடையை ஆசீர்வதியுங்கள். சிவன் மற்றும் பார்வதி அவரை ஆசீர்வதித்து மறைந்தார்கள். கதை நெறி: உண்மையான செல்வம் பொருளில் இல்லை, அன்பும் நல்ல மனமும் தான் பெரிய செல்வம். அந்த ஆளு கொஞ்சம் சந்தேகமா இருக்காரு. ஆமா, ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படா அவர் நம்மள பாத்துட்டாரோ? இல்ல, இன்னும் கொஞ்சம். அப்போது ஒரு